Power on. RX mode. Connected. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு கிறிஸ்து மகிமை விளங்கும் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை, கிருபையை அடிமைகளுக்கு நீ தந்தபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவிலே வெளிப்பட்ட தேவ மகிமையை பிற இனத்து வான சாஸ்திரிகள் வந்து கண்டு பணிந்து கொள்ளவும், அதன் மூலமாக கர்த்தரில் நம்பிக்கை கொள்ளவும், இயேசு பாலகனை கடவுளின் குமாரனாக மீட்பராக விசுவாசித்து பணிந்து கொள்ளவா, தங்களை அர்ப்பணிக்கவா இந்த நாளை ஆண்டவர் சிறப்பித்தே. நல்ல கடவுளே, கிறிஸ்துவிலே வெளிப்படுகிற கடவுளின் மகிமையை நாங்கள் கண்டுகொள்வதற்கா, இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரன் எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதற்கா இந்த நாளை இன்றைக்கும் எங்களுக்கு தருகிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாளின் ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறார். உம்முடைய திருமுகத்தை தரிசிக்கும்படியாய் வந்தவர்கள் வருகிறவர்கள் இந்த நாளிலும் திருவசனத்தின் மூலம் இயேசு பாலகனை கண்டு தரிசிக்கவா, தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவா, உம்முடைய மெய்யான சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபைத்தார். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 113வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமான மாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். தொழுகைக்காக
பாடல் புத்தகத்திலே முதலாவது பக்கத்தில் இருக்கிற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலாம். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியம் கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கான ஆரம்ப வாக்கியம் பாடல் புத்தகத்திலே 77வது பக்கத்திலே இருக்கிறது. இதோ ஆண்டவரும் கர்த்தருமானவர் வந்திருக்கிறார். கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் சபை தீர்ப்புகளையும் பிதாவுக்கு
பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, தேவரீர் புறஜாதியாருக்கு நட்சத்திரத்தினால் வழி காட்டி உமது ஒரே பேரான குமாரனை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜாதிகளின் வெளிச்சமாகி அவரை நாங்கள் எப்போதும் பின் சென்று அவருடைய பாக்கியமான செங்கோலுக்கு கீழாக நித்திய சமாதானத்தை அனுபவித்து கடைசியிலே அவருடைய நித்திய மகத்துவத்தை தரிசிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் நின்றவாறு 72வது சங்கீதத்தின் முதல் 15 வசனங்களை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 72. கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியும் கட்டளையிடும். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும், குன்றுகள் நீதியால் சமாதானத்தை விளைவிக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் உமக்கு பயந்திருப்பார்கள். அவர் நாட்களில் நீதிமான் செழிப்பார். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் பெருகி இருக்கும். வனாந்தரவாசிகள் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவர் சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். சேர்ந்து வாசிப்போம். அவர் வாழ்ந்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் செய்யப்படும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகையாகிய இன்றைய தினத்திலே வாசிப்பதற்காக தரப்பட்டிருக்கிற முதலாவது திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அதிகாரம் 60 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத்து தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்பது. இன்றைக்குரிய முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலும் உள்ள வசனங்கள். எபேசியர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 12 வரை. எபேசியர் 3 1 முதல் 12 வரை. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானோருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் இடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்பதே. இன்றைக்குரிய நிருப பாடம் வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைய தினத்துக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு நற்செய்தி நூல் அதிகாரம் 2 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து
அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பே நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுதே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டே தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்பது இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா நின்றவாறு பயபக்தியோடு திரியக கடவுளிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்குமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்குமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருந்து 195வது ஞான பாடலை செய்திக்கு ஆயத்தமாக நாம் பாடுவோம். My
இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளின் மாலை நேரத்திலே பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்கு ஆவியானவரின் அருள் வேண்டி ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் வந்த எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கடவுளே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை விளங்குதல் பண்டிகையின் இந்த மாலை நேர ஆராதனை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பிரசன்னமாவீராக. ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை கண்டடைய கர்த்தர் உதவி செய்வீராக. வசனத்தை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யவும், நாங்கள் எதிர்பார்ப்பதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தாமே தம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான திருச்சபை மக்களை, கடவுளுடைய அபரிவிதமான கிருபையினாலும் அவருடைய சுத்த தயவினாலும் இன்றைய நாள் நமக்கு கிருபையாக தரப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலே வந்து ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் கடவுள் நமக்கு தந்தார். இன்றைய நாளில் மாலை நேரத்திலும் அவருடைய ஆலயமாகிய வீடு தேடி வருவதற்கு கடவுள் ஒரு பெரிய பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தியான பாகமாக அமைவது நாம் வாசிக்க கேட்டதான ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை இங்கே 1 முதல் 3 வரையிலான வசனங்களை நம்முடைய மோனகன் தமிழாக்கம் வேதாகமத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியை மூடும், கார்மேகம் ஜாதிகளை மறைக்கும். ஆனாலும் கர்த்தர் உன்மீது உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், உன்மீது உதிக்கும் பிரகாசத்தினிடத்திற்கு ராஜாக்கள் வந்து சேருவார்கள் என்பது. 3வது வசனத்தினுடைய முதல் வரி மாத்திரம், உன் ஒளியினிடத்திற்கு. அன்புக்கினிய பாசத்துக்கினிய கல்வாரி லூதரன் திருச்சபை மக்களை, அருமையான ஒரு அழகிய கிராமம். அந்த அழகிய கிராமம் அமைதியான கிராமம். அதிலே அந்த கிராமத்திலே பல தரப்பட்டவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். முதலாக அந்த கிராமத்திற்கு மின்சாரம் வந்தது. முதலாக அந்த கிராமத்திற்கு ஒரு வீட்டிற்கு மின்சாரம் வந்தது. அந்த மின்சாரத்தின் நிமித்தமாக அந்த வீட்டில் ஒரே ஒரு மின் பல்பு, மின் விளக்கு பொருத்தப்பட்டது. அந்த மின் விளக்கை பார்ப்பதற்காக முதலாக பொருத்தப்பட்ட அந்த மின் விளக்கை பார்ப்பதற்காக அந்த ஊரே திரண்டு வந்தது.
ஏனென்று சொன்னால் அன்றுதான் முதலாக எதை பார்க்கிறார்கள்? மின்சார விளக்கை பார்க்கிறார்கள், மின் பல்பு எரிவதை பார்க்கிறார்கள். பார்க்க வந்த அத்தனை மக்களும் அதை கண்டு அவ்வளவு சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இரவு நேரம் வந்தது. இரவு நேரம் வந்தது. அந்த மின்சார விளக்கை அணைக்கணும். எப்படி அணைக்கிறது? அதை மின் விளக்கை ஏற்றுவதற்காக ஒரு சுவிட்ச் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவிட்சை ஆஃப் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதுவரையிலும் மண்ணெண்ணெய் விளக்கிலும் மெழுகுதிரியிலும் பின்னக்கு எண்ணெயிலுமாக வெளிச்சத்தை கண்ட அந்த கிராமத்து மக்களிலே, குறிப்பாக அந்த வீட்டார், அந்த மின்விளக்கை அவர்களுக்கு அணைக்க தெரியவில்லை. ஆகையினால் அந்த வீட்டிலே உள்ள அந்த குடும்ப தலைவர் போய் அதை அணைக்க தெரியாமல் எப்படி விளக்கை ஊதி அமைப்போமோ அதுபோல ஊதி இருக்கிறார். ஊத ஊத விளக்கு அணையாது. அன்புக்கு இனியவர்களே, பாசத்துக்கு இனியவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஏழ்மை, வறுமை, அறியாமை, இப்படி பல நிலையிலே வாழ்ந்த அந்த கிராமம், அந்த கிராமத்திலே முதலாக பார்த்த மின்விளக்கை பார்த்த அந்த குடும்பம். என் அன்பு மக்களே, இப்பொழுது கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆலயம் ஆண்டவருடைய பிறப்பை முன்னிட்டு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏராளம் பேர் வந்து இரவு 11:30, 12 மணி வரையிலும் வந்து பார்த்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து விட்டு போனார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், உன் மீது பிரகாசிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாள் பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு, உலகத்தாராகிய நமக்கு அறியாமையிலே, எளிமையிலே, தாழ்மையிலே, இல்லாமையிலே, வறுமையிலே, வெறுமையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நடுவிலே பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த உலகமே அவரை கண்டுகொள்ளும்படி பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினதை ஏராளம் பேர் வந்து பார்த்தார்கள். கண்கூடாக பார்த்து ஆனந்த களிப்படைந்தார்கள், ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆம், பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் தம்முடைய மகிமையை பரிபூரணமாக வெளிப்படுத்தியதை அநேகர் வந்து கண்டு, அந்த மகிமையை கண்டு, இயேசுபாலகன் மூலமாக அந்த மகிமையை கண்டு கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அதற்குத்தான் கிரேக்கத்திலே அந்த வார்த்தை இப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
எப்பிஃபனியா என்கின்றதான வார்த்தை. அதை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்யும் பொழுதுதான் எப்பிஃபனி என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடவுள் தன்னையே இந்த உலகத்திற்கு, புற இனத்திற்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தின நாள் என்று அதற்கு விளக்கம் வந்திருக்கிறது. ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு முழுமையாக வெளிப்படுத்தின அந்த மகிமையான நாளையும் நேரத்தையும் நட்சத்திரத்தின் மூலமாக கண்டு வந்து பார்க்க வந்தார்கள் 3 நாட்டவர்கள். அவர்களை இன்று காலையிலே கூட அதிகமாக தியானித்தோம். அவர்களை அரசர் என்று சொல்லலாம், அவர்கள் சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே வேளையில் அவர்கள் ஞானிகள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். எது எப்படியா இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்களே. எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும், அவர்களை அரசர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சாஸ்திரிகளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஞானிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் உயர்ந்தவர்களே. அந்த உயர்ந்தவர்களுக்கு கிடைக்கிற செய்தி என்ன செய்தி? யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆம், அப்படியானால் அவர் ஒரு உயர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும், உயர்ந்த இடத்தில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். ஆகையினால் உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தலத்திலே போய் அவரை குறித்து விசாரிப்போம் என்று சொல்லி அன்றைய நாட்களிலே ஏரோதுவினிடத்தில் போய் விசாரிக்க போகிறார்கள். ஏரோது அதை கேட்டவுடனே என்ன செய்கிறார்? உள்ளத்திற்குள்ளே குழப்பமடைகிறார். குழப்பத்தை பொருட்படுத்திக் கொண்டு, சகித்துக் கொண்டு அவிடத்தில் சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் திட்டமாய் விசாரித்து வணங்கிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்குகிறேன் என்று சொல்லி. ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் அவர் உயர்ந்த நிலையில் பிறக்கவில்லை, உயர்ந்த இடத்திலும் பிறக்கவில்லை, உன்னதமான ஸ்தலத்திலும் பிறக்கவில்லை, மாளிகையில் பிறக்கவில்லை, அரண்மனையிலே பிறக்கவில்லை. சாதாரணமான பெண்மணிக்கு சாதாரணமான இடத்திலே, மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அப்படியானால் கடவுள் தம்முடைய குமாரனை எங்கே அனுப்பிவிட்டார்? தெருவுக்கு அனுப்பிவிட்டார். தெருவுக்கு அனுப்பிவிட்டார் என்றால் தெருவானது அனைவருக்கும் பொதுவானது. தெருவானது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருமே பார்க்கலாம். யாருக்கும் அது மறைக்கப்பட்ட மறைபொருள் அல்ல, மறைக்கப்பட்ட பொருளும் அல்ல. அனைவருமே பார்க்கலாம். அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு கடவுள் உயர்ந்தவராயிருந்தும் உன்னதமானவராயிருந்தும் தம்முடைய குமாரனை தெருவில் உள்ளவர்கள் பார்ப்பதற்கு, வழிப்போக்கர்கள் பார்ப்பதற்கு, ஏழைகள், பார்க்க இயலாதவர்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த உலகத்திலே யாரெல்லாம் பார்க்க கூடாது என்று தடை பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு கடவுள் தம்முடைய குமாரனை பொது நிலைக்கு, தெருவுக்கு, முன்னணைக்கு, மாட்டு தொழுவத்திற்கு என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். யாருமே தடுக்க முடியாதல்லவா? யாரும் பார்க்க கூடாதென்று யாரும் தடுக்க முடியாதல்லவா? அந்த அளவிற்கு என்ன ஆகிவிட்டார்? இறங்கி வந்து விட்டார். ஆகையினால் தான் இங்கே சொல்லப்படுகிறது, உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். All the nations will come and to see your light. உன்னுடைய வெளிச்சத்தை பார்ப்பதற்கு. வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய முகம். மறுரூபமலையிலே அவருடைய முகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை போல பிரகாசித்தது.
வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் அக்னிமயமானவை, அவருடைய பாதங்கள் துலக்கப்பட்ட வெண்கலம் போன்றவை. பார்க்க முடியுமா? உங்களாலும் என்னாலும் அந்த அத்தகைய காட்சியை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியுமா? இந்த கண் பார்த்தால் என்னவாகும்? கடவுளாகிய கர்த்தர் மோசைக்கு தரிசனமாகும் போது ஆண்டவர் சொன்னார், நான் என் கைகளால் உன்னை மறைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி. மறுரூபமலையிலே பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அங்கே மயங்கி விழுந்தார்கள், அந்த காட்சியை காண முடியாதபடி. அப்படிப்பட்ட பேரழகுள்ளவர், பேரொளியுள்ளவர், பேர் மகிமையுள்ளவர், அந்த மகிமை நிறைந்த தேவனை, காண முடியாத அந்த தேவனை அனைவரும் காணக்கூடிய அளவிற்கு கடவுள் இறங்கி வந்து என்னவானார்? பொது நிலையில் வந்து இறங்கினார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சங்கீத புஸ்தகத்திலே வாசித்தோம். 72ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தர்ஷீஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் இருந்து ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். ஆம் அருமையானவர்களே, வெகுமானங்களை கொண்டு வந்து காணிக்கைகளாக படைத்தார்கள். ஆம், அங்கே சொல்லப்பட்டதை இங்கே சாஸ்திரிகளாக வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? காணிக்கைகளாக படைத்தார்கள். பொன்னை காணிக்கையாக படைத்தார்கள். பொன்னை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் பொன்னை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? கிரீடத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படியானால் உண்மையிலேயே இவர் ராஜரீகம் படைத்தவர். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். அடுத்து அவர்கள் படைத்த காணிக்கைதான வெள்ளை போலம். ஆம், அது எதற்கு அடையாளம்? அது எதற்கு அடையாளம்? மரணத்திற்கு அடையாளம். மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருள் வெள்ளை போலம். ஆம், இவர் அரசராக ராஜரீகம் பண்ணினாலும் இவருக்கும் மரணம் உண்டு, இவரும் மரிப்பார் என்பதை நினைவுபடுத்தும் வகையிலே வெள்ளை போலம் காணிக்கையாக படைக்கிறது. மூன்றாவது பொருளாக காணிக்கையாக படைத்தது என்னவென்று சொன்னால், பலிப்பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி, தூபவர்க்கமாக பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணியை காணிக்கையாக படைத்தார்கள். அந்த சாம்பிராணி என்ன செய்கிறது? நெருப்பிலே எரிகிறது. நெருப்பிலே எரிந்து தன்னில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை அநேகர் மனம் கமழும்படியாக, அநேகருக்கு அது மனம் கமழும்படியாக நறுமணமாக என்ன செய்கிறது? வீசுகிறது. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நறுமணமாக வீசக்கூடிய அளவிற்கு நெருப்பிலே அந்த பொருளானது என்னது செய்கிறது? தன்னை அழிக்கிறது. தன்னை அழித்து தன்னிலிருந்த அந்த நறுமணத்தை அது வெளியேற்றுகிறது. ஆகையினால்தான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சிமியோன் இயேசு பாலகனை கையிலே வாங்கிக் கொண்டு, தேவரீர் இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடே போக விடுகிறீர், புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நீர் அனுப்பின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று. ஆம் அருமையானவளே, அப்பேற்பட்ட தேவன் மனு உருவாகி அனைவரும் அந்த மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு மாட்டு தொழுவத்திலே வந்து பிறந்தார். இன்றைக்கு அநேக காலையிலே செய்தியிலே சொன்னேன், இன்றைக்கு அநேக நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்
இன்றைக்குத்தான் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாளிலே அவருடைய ஆலயம் தேடி வந்து அவரை ஆராதிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் நமக்கு அளித்த இந்த மேலான பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆம், நம்முடைய தியானத்திலே நான் முன் குறிப்பிட்ட பிரகாரம் அனைவரும் காணக்கூடிய அளவிற்கு இயேசு பாலகனை தெருவுக்கு அனுப்பிய பிதாவாகிய கடவுள் அவரிலிருந்து வெளிப்பட்ட மகிமையை அனைவரும் கண்டு, அந்த மகிமையை அனைவரும் கண்டு, அனைவரும் அந்த மகிமையை பெற்று அனுபவித்து அதற்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த அருமையான நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆகையினாலே அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் காட்சி அளித்த, அனைவருக்கும் திருக்காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தின கடவுளத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மீது பிரகாசிக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கட்டும், நம்முடைய குடும்பங்களை பிரகாசிப்பிக்கட்டும், நம்முடைய திருச்சபையை பிரகாசிப்பிக்கட்டும். யாவரும் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக நாம் விளங்கிட ஆவியானவர் நம்மை பயன்படுத்தட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மகிமையான வாழ்வுக்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படி நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார், பயன்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசம் அடையும். அந்த பிரகாசமான வாழ்வுக்கு இந்த மகிமை விளங்குதல் பண்டிகை நமக்கு ஏதுவாயிருக்க கர்த்தர் அருள் துணை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்தியும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமீன். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலி பாடுவோம். கடவுளே, ஜெபிப்போம். நல்ல கடவுளே, கிறிஸ்து மகிமை விளங்கும் பண்டிகை நாளாக இந்த நாளை நாங்கள் ஆசரிப்பதற்கு தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவிலே கடவுள் தமது மகிமையை வெளிப்படுத்தினே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படாத கடவுளின் தற்சொரூபமாக இந்த பூமியில் வந்தீர் ராஜா. உம்மை தரிசித்த ஞானிகள் உம்மிலே கடவுளை கண்டார்கள், கடவுளின் மகிமையை கண்டார்கள். உம்மை கடவுளின் குமாரனாக, மீட்பராக, ஆண்டவராக, அரசராக, எங்களுக்கான பாவ பரிகாரியாக கண்ட பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கை படைத்தார்கள். ஆமாண்டவரே, எதற்காக இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த நோக்கத்தை மாத்திரமல்ல, தங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றவர்களாக, வந்த வழியிலிருந்து மாறி
வேறு வழியாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். இயேசு பாலகனிலே தேவ மகிமையை காண்பவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதைகளை தற்பரிசோதனை செய்து பார்த்து வேறு வழியிலே நடக்கிறார்கள். கடவுளுக்கு உகந்த வழியிலே நடக்கிறார்கள். கடவுள் காட்டுகிற வழியிலே நடக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசினீர் ராஜா. எங்கள் வாழ்க்கையிலா நாங்கள் இயேசு பாலகனில தேவ மகிமையை கண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தேவ மகிமை எங்கள் உள்ளங்களிலே சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்திருக்கிறபடியினால இயேசு பாலகன் எங்களுடைய பாவ பரிகாரியாக, இரட்சகராக, மீட்பராக, சமாதான காரணராக இருக்கிறபடியால் கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழும்படி, கிறிஸ்து காட்டுகின்ற வழியிலே நடக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யும். இன்றைக்கும் இந்த மாலையில தேவ சமூகத்திலே வந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் முகநூல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகத்தின் பல பகுதியில கிறிஸ்து பிறப்பு நாளாக இந்த நாளை ஆசரிக்கும் போது, கொண்டாடும் போது உம்முடைய பிள்ளைகள் உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளட்டாம். நல்ல கர்த்தாவே, கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில பரவி காய்ச்சல் வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற பயங்கரமான பீதிகள் கலந்திருக்கிற இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக அமைய வேண்டும் என்று செபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, உம்மில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் மகிழ்ச்சியா சமாதானமும் நிறைந்த வாழ்வை கண்டடைய கர்த்ததாமி கிருபை தார். இந்த ராத்திரி வேளையிலா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையால் கிருபையால் நிரப்பும் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, திருச்சபை நிர்வாகிகள் டீக்கன்மார்களுக்காக ஜெபிக்கிற, திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஐயா. அநேக மக்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர், இந்த திருச்சபையில் இல்லாத அநேக ஆத்துமாக்களே இந்த திருச்சபைக்கு தாரும் ஆண்டவரே. வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே வேலையின் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இருக்கிற இடங்களில் அவர்களை பாதுகாத்து நடத்தும் கர்த்தாவே. சரீர வியாதிகளின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கம், வியாதி பிடிகளிலிருந்து அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தா ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேசத்தை ஆசீர்வதியும், தேச தலைவர்களை ஆசீர்வதியும். தேசத்திலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தாரும். குறிப்பாய் விவசாய மக்களுக்கு ஜெபிக்கிற அவர்களுடைய உரிமைகள், நியாயமான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இரவிலும் எங்களோடு கூடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். அறிவிப்புகளுக்கு பிறகு இல்லாவிட்டால் 614 பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். வாசம் செய்கிறார்.
ஜெபிப்போம். நல்ல கடவுளே, இந்த நாளிலும் மகிமையின் ஜோதியாகிய இயேசு பாலகனை கண்டு தரிசித்து உம் பாதங்களில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம் பிள்ளைகள் உள்ளன்போடு விசுவாசத்தோடு தாழ்மையோடு இந்த காணிக்கைகளை உமக்கு படைத்திருக்கிறார்கள். உமக்கு ஏற்கும் பலியாக நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதன் வழியாக எங்களையே நாங்கள் உமக்கு படைக்கிறோம். உமக்கு உகந்த காணிக்கையாக நீர் எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட பலவிதமான தேவைகளை சொல்லி உம்முடைய பாதப்படியிலே ஜெபிப்பவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் ஒருவரையும் கண்ணோக்கி பார். நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கேட்டு அறிந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த இரவிலும் எங்களோடு கூட நாங்கள் அமைதலான நித்திரையை பெற்று உமக்கு சித்தமான நாளை அதிகாலை பொழுது உம்முடைய நாமத்திலே காண கிருபித்தார். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வான்.